السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وعلى آله حق قدره ومقداره العظيم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. صدق الله العلي العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீக்கி அமைதியான வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதத்தினுடைய இறுதி ஜும்ஆவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அடுத்த ஜும்ஆ இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரி கணக்கின்படி 1447 கடந்து 1448வது ஆண்டை நாம் அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதத்தினுடைய இறுதியில் துல்ஹஜ்ஜில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பத்தார் மூலமாக ஏராளமான தியாகங்களை இந்த உம்மத்திற்கு தந்துள்ளானோ அதை நாம் படித்திருப்போம். அதே போன்று ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்தின் அடிப்படையில் அந்த பயணத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு தியாகத்தையும், அந்த தியாகத்தின் விளைவாக இந்த சமூகத்திற்கு ஒற்றுமை தரக்கூடிய ஒரு பாடத்தையும் அல்லாஹ் தஆலா கற்பித்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்ற அந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் பொழுது மக்காவில் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், மக்காவில் காஃபிர்கள் அவர்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள், அவர்களை கொல்ல முயற்சி செய்தது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலிருந்து அனுமதி தரப்பட்டு ஹிஜ்ரத் என்ற அந்த பயணம் துவங்கியது. இந்த ஹிஜ்ரத் என்ற கணக்கு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லை, மாறாக இரண்டாம் கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே ஆண்டு கணக்குகள் தேவைப்பட்டது. 12 மாதங்கள் என்பது ஏற்கனவே அரபு வழக்கத்திலே இருந்ததுதான். ஆனால் இதுதான் முதல் மாதம், இதுதான் இறுதி மாதம் என்று ஒரு ஆண்டு கணக்கு இல்லாமல் இருந்தது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே ஒரு மசூரா நடைபெற்றது. சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை பேசி எந்த மாதத்தை ஆண்டினுடைய முதல் மாதமாக ஆக்கலாம் என்பதாக ஒரு மசூரா நடைபெற்றது. அந்த ஆலோசனையின்படி சில சஹாபாக்கள் நபியினுடைய பிறப்பை சொன்னார்கள், சில சஹாபாக்கள் நபியினுடைய நபித்துவத்தை சொன்னார்கள். இப்படி பல கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தியாக வரலாறான ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டு ஹிஜ்ரத்தை முன்வைத்து ஹிஜ்ரி ஆண்டு என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. அந்த கணக்கின்படிதான் இஸ்லாமிய இன்று வரையிலும், இன்னும் கியாமத் நாள் வரையிலும் ஹிஜ்ரி கணக்கு அப்பொழுது தீர்மானிக்கப்பட்டதுதான் நாம் பின்பற்றி வருகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த வரலாறு என்பது, அவர்கள் இடம்பெயர்ந்த வரலாறு என்பது மிகவும் அற்புதமானது, மிகவும் அற்புதமான ஒரு வரலாறு. இந்த அற்புதமான
நபித்துவம் கொடுக்கப்பட்டு வஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இறை வேதம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறை வேதத்தை சுமந்தவர்களாக தன்னுடைய மனைவியிடம் ஓடி வருகிறார்கள். தன்னுடைய மனைவியிடம் ஓடி வரும்போது ஹஜ்ரத் அஜீலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரக்கா இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அந்த காலகட்டத்திலே முன்னால் வந்த வேதங்களை படித்து கற்றறிந்த வரக்கத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரிடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்ற போது வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்ன செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு வேதம் கொண்டு வந்தாரோ அந்த மலக்கு தான் உங்களிடம் வந்துள்ளார், பயப்படுவதற்கு அவசியம் இல்லை என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொன்னார்கள், உங்களை இந்த மக்காவாசிகள் வெளியேற்றுவார்கள், உங்களை இந்த மக்காவாசிகள் வெளியேற்றுவார்கள், அப்பொழுது நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் உங்களோடு நான் சேர்ந்திருப்பேன், உங்களுக்கு நான் முதலியாக இருப்பேன், உங்களுக்கு நான் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்னாங்க. அப்ப பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, என்னையா அந்த மக்கள் வெளியேற்றுவார்கள், மக்கா மக்கள் என்னை வெளியேற்றுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆச்சரியத்தோட. அப்ப வரக்கத் இப்னு நௌஃபல் சொன்ன செய்தி, உங்களை என்றால் நீங்கள் கொண்டு வந்த அந்த வேதத்தை, நீங்கள் கொண்டு வந்த அந்த கொள்கையை எதிர்த்து எல்லா நபிமார்களுக்கும் நடந்ததுதான் அது. நீங்கள் கொண்டு வந்த வேதத்தை அந்த கொள்கையை எதிர்த்து உங்களை வெளியேற்றுவார்கள் என்பதாக சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்டு விட்டது, மக்கா விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டம், இளைஞர்கள் காஃபிர் இளைஞர்கள் குறைஷிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய திட்டம். அபூ ஜஹல் போன்ற கொடுங்கோலர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று பல சஹாபாக்களை சித்திரவதை செய்தார்கள். நீண்ட நெடிய வரலாறு இது. ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான வரலாறு இல்லை, ஒரு மிகப்பெரிய வரலாறு இது. இந்த வரலாற்றுடைய நாம் சில முக்கிய விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம், ஹஸ்ரத் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை எப்படியாவது விட்டுவிட வேண்டும், அந்த சிலை வணக்கத்திற்கு திரும்ப வர வேண்டும், இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றார்களோ அவர்களெல்லாம் அவ்வளவு கொடுமையை செய்தார்கள். அந்த கொடுமைகள் எல்லாம் தாங்க இயலாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய ஹிஜ்ரத் என்பது மக்காவில் ஏகப்பட்ட சோதனைகள், அவ்வளவு சோதனைகளும் அவ்வளவு கடினங்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் இஸ்லாம் ஈமான் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிறது. நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கோம் என்று சொன்னால் மக்காவில் நடந்த அந்த புரட்சி தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி வாளால் பரவப்பட்டதல்ல, அவர்களுடைய கனிவான நடத்தை தான் அதற்கான புரட்சிக்கான காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் பெருமானாரை எப்படியாவது கொலை செய்த வேண்டும் என்ற திட்டம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இஸ்லாத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பட்டார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் இந்த மாதிரி எனக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதி வந்து விட்டது, மதீனாவுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கூட நானும் வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களுடைய தோழமைக்கு கூட நானும் வரலாமா என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூடவே போறாங்க. இதுல முக்கிய செய்தி என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை சுற்றி காஃபிர்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள். எப்படியாவது பெருமானாரை நாம் தீர்த்து விட வேண்டும் என்று அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலான எண்ணம் அவர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்னுடைய படுக்கையில நீங்க படுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. என்னுடைய படுக்கையில் நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அமானத்தான பொருள்கள்லாம் இருக்குது பெருமானுடைய வீட்டில், அதையெல்லாம் பாதுகாப்பதற்கு அலி ரலியல்லாஹு அவர்களை பொறுப்பேற்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இங்க விளங்க வேண்டிய விஷயம், அந்த இடத்துல மரணப்படுக்கையது, எப்ப யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு நிலம் அங்க ஊடுருவி இருக்குது. அந்த சூழ்நிலையில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்.
ஏற்றதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது மண்ணை தூவியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறினார். காஃபிர்களுக்கு யாருக்குமே பெருமானார் வெளியே போனது தெரியவே இல்லை. அவர் தன்னுடைய கையில ஒரு பிடி மண்ணை தூவியவர்களாக, யாசின் சூராவுடைய சில வசனங்களை ஓதியவர்களாக, உங்களுடைய கண்கள் எல்லாம் தெரியாமல் போகட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவர்களாக வெளியேறுகிறார்கள். யாருமே கண்டுபிடிக்கல. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அப்படி வெளியாகி போகும்பொழுது நிறைய சம்பவங்கள், குறிப்பாக சொல்லப்படுகிற சம்பவம் என்னென்றால், சௌரு குகையில் 3 நாட்கள் இருந்தார்கள். எதிரிகள் உள்ளே வராத அளவுக்கு நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு தெரியாமல் ஆக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிறந்திகள் எல்லாம் வடையிட்டது போல அந்த குகையை அல்லாஹ் தஆலா அமைத்து விட்டான். அந்த குகையில 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம 2 பேர் தான் இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதாக சொல்றாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆயத்து வந்தது, லா தஹஸன் இன்னல்லாஹு மஅனா. மூன்றாவதாக நம்மோட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நம்ம 2 பேரும் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலே சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான் என்பதற்கு இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் மிகப்பெரிய சான்றுகள். எல்லா விதமான வரலாறுகளையும் நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு ஹிஜ்ரத் என்ற இந்த வாய்ப்பை கொடுத்து, அந்த இடம்பெயர்தல் என்ற ஒரு வாய்ப்பை கொடுத்து, இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பினையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். இப்படி மக்காவில் நடந்தது ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள். இந்த வகையில மதீனாவுக்கு போக போறாங்க. மதீனாவுக்கு செல்லக்கூடிய வகையில ஹஜ்ரத் சுராக்கா என்ற ஒரு நபர், சுராக்கா என்ற நபர் அபூ ஜஹலுடைய கூட்டத்தை சார்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக திட்டம் போட்டவர்கள் அவர் ஒரு ஆளு. இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடவோ அல்லது அவர்களுடைய தலையை எடுத்து யார் கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு என்பதாக அபூ ஜஹல் திட்டமிட்டான். அபூ ஜஹல் அறிவித்தது 100 ஒட்டகங்கள் பரிசு என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் அது மிகப்பெரிய காசு, மிகப்பெரிய பொருள் செல்வம். அதற்கு ஆசைப்பட்டு பல நபர்கள் ஈமானுடைய செய்தியெல்லாம் காதல வாங்காம எப்படியாவது இந்த மனிதரை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நமக்கு 100 ஒட்டகங்கள் கிடைக்குமே என்ற அந்த பேராசையின் காரணமாக சுற்றி வளைத்தார்கள். அதுல ஒரு ஆள் சுராக்கா, அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார், அது வேற விஷயம். அந்த சுராக்காவுக்கு அந்த நேரத்தில் நடந்தது மிகப்பெரிய விஷயங்கள். அந்த சுராக்கா அவர்கள் பெருமானாரை பார்த்து விட்டார்கள். ஒரு வழியில பார்த்ததற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டுவதற்காக தன்னுடைய வாளை எடுக்கிறார்கள். தன்னுடைய வாளை எடுக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியை கட்டளையிடுகிறார்கள். பூமியே சுராக்காவை பிடி என்பதாக கட்டளையிடுகிறார்கள். பூமி குதிரையோடு சுராக்கா அவர்களை விரும்பியது. இந்த மாதிரி 3 முறை நடந்தது. திரும்ப திரும்ப அவர் வாழை எடுத்தார் பெருமானாரை கொல்வதற்கு. 4வது முறை அவர் விளங்கிக் கொண்டார், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, இது அல்லாஹ்வுடைய உத்தரவு மாதிரி தெரியுது, நமக்கு ஒண்ணுமே ஆகாது என்பதை விளங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வந்தவர் பெருமானாருக்கு வழி சொல்றாரு. அவர் மக்காவாசியில நிறைய ரூட்டு தெரியும், இந்தந்த ரூட்டுல எல்லாம் பயணிகள் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க போனா மாட்டிக்கிறீங்க, இந்த மாதிரியான ஒரு ரகசிய ரூட்டை போட்டு கொடுக்குறாரு. இந்த வழியில போங்க, மதீனாவுக்கு போயிடலாம், ஈஸியா போயிடலாம் அப்படின்றதாக கொல்ல வந்தவரை ரூட்டு போட்டு கொடுக்குறாரு. இந்த மாதிரியான சூழல் அந்த இடத்துல ஏற்பட்டது. அப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவுக்கு துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், அபிசீனியாவினுடைய அந்த தங்க கடகங்கள் எல்லாம் ஒரு காலத்துல வரும், அது சுராக்காவுடைய கையில வர வேண்டும், அவர் அதை அணிய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய துவாவை செய்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், பெருமானாருடைய துவா எந்த காலமாக இருந்தாலும் கண்டிப்பாக கபூல் செய்யப்படும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அபிசீனியாவுடைய அந்த தங்க கடகம் வருது. அப்போ யார் சுராக்கா வாருங்கள் என்பதாக அழைக்கப்படுகிறது. பெருமானார் சொன்னார்களே, அந்த சுராக்கா எங்கே என்பதாக. வயது முடிந்த சுராக்கா வருகிறார், அங்கிருந்து எழுவ முடியாமல் வருகிறார் எந்திரிச்சு. அவருடைய கையில தங்க கடன்கள் கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல விளங்க வேண்டிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் செய்ய துவா, அவருடைய அடுத்த கலீஃபாக்கள் கடந்து 2ஆம் கலீஃபாவுடைய காலத்திலே அந்த துவா கபூல் செய்யப்பட்டது. இவருக்கு அவர் அதுக்கான வெகுமதி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தெரிய வருகிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மக்காவிலே ஏகப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக மதீனாவை வந்து அடைகிறார்கள்.
மதீனாவுக்கு ஏற்கனவே இஸ்லாத்தினுடைய செய்திகள் எத்தி வைக்கப்பட்டு பெரும்பாலான மக்கள் முஸ்லீம் ஆகிட்டாங்க. மதீனாவில் ஏராளமான மக்கள் முஸ்லீமாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்ற அந்த வருகையை எதிர்பார்த்து அவர்கள் பைத்து படித்து வரவேற்கிறார்கள். தலஅல் பத்ரு அலைனா என்ற அந்த வாசகம் இடம்பெற்ற கவிதையை படித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் வரவேற்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் விளக்க வேண்டிய செய்தி, அவர்களுக்கு அவ்வளவு இன்பங்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யா அய்யுஹன் நாஸ், மக்கள் அழைச்சாங்க. மக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், சமாதானமாக வாழுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள். இதுதான் முதல்ல பரப்பியது. இரண்டாவதாக சொன்னார்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க. போன உடனே டக்கு டக்குன்னு தொழுவுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, அந்த மாதிரி உபதேசம் கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே எந்த நல்ல குணங்கள் வர வேண்டும், எந்த குணாதேசங்கள் இருக்க வேண்டும், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். மூணாவதாக சொன்னார்கள், வஸீலுல் அர்ஹாம், உறவுகளை பேணி வாழுங்கள். உறவுகளை பேணி வாழ் என்பதாக மூன்றாவதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக நான்காவதாக சொன்னார்கள், வஸல்லூ பில்லைலி வன்னாசு, மக்கள் எல்லாம் முருகக்கூடிய நேரத்திலே, வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் முருகக்கூடிய நேரத்திலே எந்திரித்து தஹஜ்ஜுத் தொழுவுங்க, இரவு நேர தொழுகையை மேற்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் நீங்கள் செய்தால் ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம், சலாமத்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ போன உடனே சொல்லப்பட்ட செய்தி அதுதான். ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமையை மக்கள் எப்படி இணக்கமாக வாழ வேண்டும், எப்படி பிரிவினை இல்லாமல் வாழ வேண்டும். ஏன்டா வந்தவங்கெல்லாம் வெளியூர்காரவாங்க, இருக்கிறவர்கள் மதீனாவாசிகளுக்கு மக்காவாசிகள் யாருமே தெரியாது. இப்போ இவர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது என்பதற்காக இவர்கள் மாத்திரம் அல்ல, உம்மத்துக்கான படிப்பினையாக இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தாங்கண்டா, அவ்வளவு பேர் இருக்காங்க மதீனாவில், வாங்க ஒரு வழி நம்ம ரிவேஞ்ச் எடுத்துருவோம், மக்காவாசிகள் எல்லாம் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பழைய கூட்டிட்டு அப்படியே வேகமா ரசூலுல்லாஹ் திரும்பல. அவங்க நினைச்சாங்கன்னா அப்படி பண்ணிருக்க முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியது அமைதியை, சமூகத்தினுடைய ஒற்றுமையை, சகோதரத்துவத்தை, இதைதான் விரும்பினார்கள். இதைதான் அந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு ஏராளமான சம்பவங்கள் இருந்தது. அதுல ஒரு விதமான சம்பவம் என்ன வந்து சொன்னால், நபிக்கு ஒரு நாள் இரவு தூக்கம் இல்லை. ஒரு நாள் இரவு இந்த உம்மத்தை நினைச்சு கவலை. என்னன்னு சொன்னா, என்னை நம்பி அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. மக்காவிலிருந்து வந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய செல்வ செழிப்போட வாழ்ந்த சஹாபிகள். அவர்களெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நபியினுடைய ஒற்ற வார்த்தைக்காக வந்து விட்டார்கள். ஆனால் மதீனாவில் அவர் ஒரு சரிக்கு சமமான ஒரு நிலை இல்லை. அவ்வளவு கொசுக்கடியிலையும் அவ்வளவு இரவுலையும் எதுவுமே இல்லாம போத்துறதுக்கு போதும் கூட இல்லாம எனக்காக இப்படி தியாகம் செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆலோசனை கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. இப்ப மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசக்கூடிய செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, இதற்கு என்ன பண்ணலாம்னு சஹாபா கிட்ட கேட்கிறாங்க. அப்ப சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி சொல்றாங்க, எங்களுடைய சொத்துக்கள் சில பகுதி அவங்களுக்கு கொடுக்கலாம், அவர்கள் வியாபாரம் செய்யட்டும், அவங்க மேல மேல வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே சொல்லியிருக்கலாமா? ஏண்டா இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று சொல்லவில்லை. இதுவும் ஒரு வாழ்வாதாரம் உதவிதான், இதற்கும் ஓகே சொல்லியிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வேண்டாம், உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் ஒவ்வொரு சஹாபியை எடுத்துக்கொள்ளுங்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சஹாபியுடைய வீட்டிற்கும் இன்னொரு சஹாபியை நீங்கள் மக்காவிலும் அந்த மனிதரை எடுத்துக்கொள்ள என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதான் ஒற்றுமையினுடைய மிகப்பெரிய பலம். எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே சகோதரத்துவமா ஆவாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனாங்க. ஒவ்வொரு சஹாபியுடைய கையை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ போனதுக்கு பின்னாடி ஒரு நாள் இரவு வீடை ரெண்டா பிரிக்கிறாங்க. நடுவுல ஒரு திரையை கட்டி சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்துல் ரஹ்மானே, அந்த பக்கம் இருப்பது உன்னுடைய வீடு, இந்த பக்கம் இருப்பது என்னுடைய வீடு என்பதாக சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது அந்த இரவு தூங்குகிறார்கள். தூங்கும் பொழுது ஒரு யோசனை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் எதையெல்லாம் அனுபவிப்பீங்களோ அதையெல்லாம் மக்காவாசிகள் அனுபவிக்கணும், அதுதான் சரிசமமான சகோதரத்துவம்னு சொன்னாங்க. இப்ப வீடு கிடைச்சிருச்சு. ஆனால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவி மக்களோடு இருக்கிறாங்க. அது ஒரு அனுபவம் தானே.
மனைவி மக்களோடு இருக்காங்க. அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லையே. அப்படி என்று உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, உங்களுக்கு நான் நிக்காஹ் செய்து கொடுக்கலான்னு முடிவு செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மறுத்துவிட்டார்கள். மறுத்துவிட்டு சொன்னார்கள், எனக்கு சில தீனார்கள் பொருள்கள் கொடுங்கள், நான் வியாபாரம் செய்வேன் என்பதாக சொன்னார்கள். இப்ப சில தீனார்கள் பொருள்கள் கொடுக்கப்பட்டு வியாபாரம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மசூராவின்படி, ஒரு ஆலோசனைப்படி ஒரு யுத்தத்திற்காக வேண்டி பொருள் செலவுகள் போடுறாங்க. அந்த பொருள் செலவுகள் போடக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உனக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்திலும் பரக்கத்து செய்யட்டும். நீ பொருளுக்காக போட்டி அல்லவா, போருக்காக பொருள்கள் போட்டி அல்லவா, அந்த நாணயங்களிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு வருடத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வருடத்திலே அவர்கள் செய்த வியாபாரத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏகப்பட்ட செல்வ செழிப்புகள், 100 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பொருள் வசதி இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ஆளாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மாறினார்கள். நாம் இந்த இடத்துல விளக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நாம் இன்றைக்கு வெளியூர்ல யாராவது ஒரு ஆள் நம்ம ஊர்ல வந்து குடிபெயர்ந்து அவர் முன்னேறிட்டாருன்னு சொன்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஆனால் சஹாபாக்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? யாராவது முன்னேறிட்டார் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையை உடனே பிழை கொண்டு விடுவோம். நேற்று வந்தவங்களாம் இன்னைக்கு கடை வச்சு குலைத்து விட்டான் என்பதாக ஒரு ஆதங்கம். ஆனால் மதீனாவாசிகளை மிஞ்சிக்கூடிய அளவுக்கு அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள், வியாபாரத்தில் மேலோங்கி நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில எப்படி சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் ஒற்றுமையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் அந்த மாதிரி. அவரை எடுத்தவுடன் இபாதத்தைகளையும் எடுத்தவுடன் நோன்பு ஜக்காத்துகளையும் போதிக்கவில்லை. இவையெல்லாம் மார்க்கத்தினுடைய கடமைகள், அல்லாஹ்வுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ற வரிசையில் வந்துவிடும். ஆனால் சகோதரத்துவம் என்பது எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படும். இன்றைய சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சகோதரத்துவம் இல்லை. ஹிஜ்ரத் தரக்கூடிய மிகப்பெரிய பாடமே ஒரு மக்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரு ஊரிலோ, ஒரு சமூகத்திலோ, குடும்பத்திலோ, ஒரு மஹல்லாவிலே கூட ஒற்றுமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்தது. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீகத்திலிருந்து வந்தவர்கள். பாரசீகத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் தேடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு, அடைவதற்கு 80 ஆண்டுகள் தேடிய சஹாபி. அந்த சஹாபி ஆரம்பத்தில் நெருப்பு வணங்கிய கூட்டத்தில் இருந்து, கிறிஸ்தவ கூட்டத்தில் இருந்து, அதுக்கப்புறம் ஹிதாயத்துக்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செல்ல பிள்ளையாக அவர்கள் ஆனார்கள். அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்தார்கள் வீட்டில். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கேட்கிறாங்க, எனக்கு திருமணம் முடிப்பது போல ஆசை இருக்கிறது. வயது முதிர்ந்து விட்டது, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த சஹாபி. இப்போ வயது முதிர்ந்து விட்டது, ஆனால் திருமணம் முடிக்க ஒரு ஆசை ஏற்படும் என்று சொல்லும் பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க. இந்த பெண்ணாட்ட பேசும் பொழுது அவர்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை. அபூ தர்தா, உனக்கு வேண்டுமானாலும் நான் என்னுடைய பெண்ணை மனம் முடித்து தருகிறேன், ஆனால் சல்மானுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக மறுத்து விட்டார்கள். அதை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப வெட்கப்பட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொன்னதுக்கு பின்னால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் அழுங்கள் என்று கேட்டால், உனக்கு அல்லாஹ் தஆலா தேர்வு செய்த பெண்ணை நான் எப்படி மனம் முடிக்க விரும்ப வேண்டும், நான் தப்பு செய்துவிட்டேன் என்பதாக அழுதார்கள். அப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சல்மானே, இப்பேற்பட்ட ஒரு உள்ளம் உன்னுடைய எப்பொழுது வந்தது என்பதாக கேட்கும் பொழுது ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அந்த ஆயத்துல சில குரோதங்களையும் சில கெட்ட எண்ணங்களையும் நாம் அந்த உள்ளத்தை விட்டு வெளியாக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறான். அந்த ஆயத்துல உள்ள மாதிரி குரோதங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாத ஒரு உள்ளத்தை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு உள்ளத்தை எனக்கு தந்துள்ளான் என்பதாக ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கத்தில் உள்ளவர்கள், அவர்களோட மிகப்பெரிய பாசத்தோடு வாழ்ந்தவர்கள். அப்பேற்பட்ட பாசங்களும் நெருக்கங்களும் சகோதரத்துவமும் இன்றைய காலத்தில் நம்மால் பார்க்க இயலவில்லை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதாக சொல்கிறான். இன்னமல் முஃமினூன இஃகுவத்துன்,
முஃமின்கள் எல்லாருமே சகோதரர்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டால் சமாதானத்தை ஏற்படுத்துங்க. சமாதானத்தை ஏற்படுத்துவதை விட்டுவிட்டு நாம் எதையாவது ஒன்று சொல்லி ஒன்றுக்கு ரெண்டாக கூடுதலாக பண்ணக்கூடிய ஒரு கால சூழ்நிலை நாம் இருக்கோம். நம்ம யாரையும் குறை சொல்வதற்கான சூழ்நிலை இல்லை. காலத்தினுடைய ஓட்டங்களுடைய விளைவு அப்படி ஆகிவிட்டது. ஐநா சபையினுடைய ஒரு கருத்து கணிப்பின்படி 4-5 கோடிக்கு மேல உலகத்துல அகதிகள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அகதிகள் எல்லாம் அப்படி இல்லை. மதீனா மக்காவிலிருந்து வந்தவர்களை மதீனாவில் எப்படி அரவணைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு அரவணைப்பு, ஒரு சகோதரத்துவம் நம்முடைய மண்ணில நிலவில் என்றால் இந்த 4-5 கோடி மக்கள் அகதிகளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காரு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கூறுவதை போல சகோதரத்துவத்தோடு ஒரு இணைப்போடு அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. இந்த ஹிஜ்ரியின் மூலமாக நாம் விளங்கக்கூடிய செய்தியே, மக்காவில் நடந்ததெல்லாம் இன்னல்கள், சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் தஆலா கைவிடவில்லை. மதீனாவிலே அவ்வளவு புகழுக்குரிய ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தான். மக்கா வெற்றியின் போது, மக்கா ஒரு கட்டத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது, நீண்ட நெடிய வரலாறு. அந்த வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவர்களை தொந்தரவு செய்த, அவர்களை கொல்ல முற்பட்ட எல்லாருமே பொது மன்னிப்பு வழங்கினார்கள். பெருமானுடைய மனோபக்குவம் அப்படித்தான், அப்படியே மன்னிப்பு வழங்கி விட்டார்கள். யாரையும் அவர்கள் மீண்டும் அடிக்க வேண்டும், திறந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருமானார் வாழவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உள்ளத்தின்படி வாழ்ந்தார்களோ, எந்த அவர்கள் உள்ளத்தின்படி மக்களுக்கு போதனை செய்தார்களோ, அப்பேற்பட்ட சமூக ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டுவதற்கான நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தருவானாக. இந்த உலகத்திலே வாழும் காலம் எல்லாம் யாரோடும் எந்த சூழ்நிலையிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் பெற்ற நல்லோர்களைப் போல நாமும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள் புரிவானாக. மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உன்னத கலிமாவை மொழிந்து மரணித்தவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சூழலில் இருக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மக்கள் கூடுதல் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.